பழனி அருகே கொலை வழக்கில் 2 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தும்பச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பிரவீன் என்பவரும் அவரது நண்பர் தினேஷ் என்பவரும் ராஜா என்பவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கு குறித்து பழனி செட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அறிக்கை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்களின் அடிப்படையில் கொலை செய்த குற்றத்திற்காக பிரவீன் மற்றும் அவரது நண்பரான தினேஷ்குமார் ஆகிய 2 இளைஞர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அசாம் மாநிலம் திபுர்கார் பகுதியில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் கோத்தாண்டப்பட்டிக்கும் ஜோலார்பேட்டைக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயில்வே காவல்துறையினர் அந்த ரயிலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ரயில் பெட்டியில் கேட்பாடற்று கிடந்த பையை எடுத்து சோதனை மேற்கொண்ட பொழுது பையில் சுமார் 4 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்த நிலையில் அதனை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கஞ்சா கடத்தி வந்த நபர் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவளம் ஊராட்சியில் சமத்துவ நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் STS பவுண்டேஷன் சார்பில் சமத்துவ நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இப்தார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளடக்கிய ரம்ஜான் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. பழனி கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 5.50 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. தொடர்ந்து உண்டியல் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் 5.50 கோடி ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்திய நிலையில் தங்கம் 1547 கிராமும், வெள்ளி 31,094 கிராமும் செலுத்தியுள்ளனர். மேலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சி நோட்டுகள் 1207 கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பணியில் கோயில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதகை வந்துள்ள டெல்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பழங்குடியின கிராமத்திற்கு சென்று அவர்களுடன் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு டெல்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா 3 நாள் சுற்றுப்பயணமாக தனது குடும்பத்தாருடன் உதகை ஆளுநர் மாளிகைக்கு நேற்று வருகை தந்தார். தொடர்ந்து உதகையில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற அவர் தோடர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் 9ஆம் மைல் பகுதிக்கு சென்றார். அங்கு பழங்குடியினர் கைவினைப் பொருட்களையும் படப்பிடிப்பு தளத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து 9வது மைல் பகுதியில் உள்ள தோடர் கிராமத்திற்கு சென்ற அவருக்கு தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய ஊத்துக்குழி சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர். பின்பு அவர்களுடன் பாரம்பரிய பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.